ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அடுத்த கேவிக்குப்பம் மேல்மயில் கிராமத்தில் மயிலாடும் மலைக்கு மேலே முருகப்பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு. நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க. இதுக்கு மேலே தான் முருகப்பெருமாள் நின்ற கோலத்தில் 9.25 அடி உயரத்தில் எங்கேயும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான தரிசனம். நம்ம பார்த்தீங்கன்னா எந்த கோயிலையும் இவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டில் வந்து நம்ம முருகர் சிலையை பார்த்துருக்க மாட்டோம். இங்கே கருவறைக்குள்ளே 9.25 அடி முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு. இப்போ நம்ம மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்கோம். நம்ம வந்து இது 2 வழி போகுது. நம்ம வந்து 2 வீலரில் போனோம்னா அந்த சைடில் போனோம். நம்ம இந்த சைடில் வந்தால் இங்கே படிக்கட்டுக்கு வழியாக போகிறதுக்கான வசதியை இங்கே அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ படிக்கட்டுக்கு மேலே போய் முருகப்பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். இவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் வேலூர் மாவட்டத்தில் இவ்வளோ அற்புதமான மலைக்கு மேலே முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் இங்கே வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணி பயனடைத்தோம். வாங்க இப்போ நம்ம மலைக்கு மேலே போய் முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இப்போ மலைக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புலேயே மிளகாய் சித்தருடைய சமாதி இங்கே அமைஞ்சிருக்கு. இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கட்டு இருக்குது. அந்த சைடில் இதுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து மிளகாய் சித்தருடைய ஜீவ சமாதி இங்கே அமைஞ்சிருக்கு. இது வந்து பூட்டி வச்சுருக்காங்க. மிளகாய் சித்தருடைய சுதை சிற்பம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அவருடைய கீழே சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. லிங்கம் வடிவில் அமைஞ்சிருக்காரு. அவருக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா நந்தி மிளகாய் சித்தருடைய சமாதியை பார்த்துட்டோம். அப்படியே எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓம் முருகா, எல்லாம் முருகா சொல்லுங்க. ஓம் முருகா சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? படி யார் ஆரம்பிங்க. இரு இங்கே வந்து ஒரு தகவல் இருக்கு. குட்டி விளக்கு அப்புறமா படிச்சுக்கலாம். வீடியோ எடுத்தாச்சு. அதாவது இந்த ஒரு பதிவு இருந்தது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த படிக்கட்டை ஸ்டார்ட் பண்ண அந்த தொடக்க விழா அங்கே வந்து நடந்ததில்ல, அதை வந்து பதிவிட்டிருக்காங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம யார் வேணால் ஏறலாம், வயசானவங்க கூட ஏறலாம். ஒரு மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நீளமாக இல்லை, அகலமாக இருக்குது படிக்கட்டு. ஒரு 20 படிக்கட்டு ஏறி இருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விநாயகர் பெருமாள் உடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டில் பலிப்பீடம், அவருடைய வாகனமான எலி வாகனம். இந்த வாகனம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு எலி. 2 பக்கம் அழகான ஒரு தூண். ஒரு சின்ன கோவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மேலே சுதை சிற்பம் விநாயக பெருமாள் அழகான ஒரு முக வடிவில் அமைந்திருக்காரு. மேலே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அமைஞ்சிருக்காங்க. கீழே ரொம்ப அற்புதமான பழமையான விநாயக பெருமாள், பஞ்சமுக விநாயகர். ஓ சூப்பர்! பஞ்சமுக விநாயக பெருமாள் அமைஞ்சிருக்காரு. நம்மளுக்கு இருட்டில் சரியாக தெரியல. ஃபர்ஸ்ட்ல ஒரு தும்பிக்கை இருக்கு பாருங்க. சந்தனம் வச்சிருக்காங்களே சுற்றி, அந்த மாதிரி ஒரு தும்பிக்கை. அது ஒரு முகம், கீழே ஒரு முகம், சைடில் இந்த பக்கம் ஒரு முகம், இந்த பக்கம் ஒரு முகம், பஞ்சமுகம். நம்ம வந்து நேராக பார்த்தா தெரியும். பஞ்சமுக விநாயக பெருமாள் அமைஞ்சிருக்காரு. இவரும் வந்து கொஞ்சம் பெரிய சிலையாக தான் இங்கே வந்து அமைஞ்சிருக்காரு. உள்ள விநாயக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம். அவருடைய விமானம் சுற்றி பார்த்தீங்கன்னா எலியோட வாகனம். ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இது பாருங்க.
பிள்ளையார் வணங்கிட்டோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வழியே கிடையாது, படிக்கட்டு கிடையாது. நம்ம ஒரு 20-25 படி வந்து நம்ம ஏறி வந்துட்டோம். நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து வழியே இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். கொஞ்ச நேரத்தில் என்னடா பண்ணுறது, எந்த பக்கம் வழின்னே தெரியலன்ட்டு ஒரு யதார்த்தமாக தான் இந்த வழியில் நாங்கள் போகிறோம். ஏன்னா ஒரு சிறிய படிக்கட்டு மாதிரி இங்கே வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழி இல்லை. இந்த மாதிரி பாறையில் தான் ஏறி போனோம். இந்த பக்கம் வழி வரும்னு சொல்லிட்டு ஏறி போகிறோம். பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வழி இல்லாத ஒரு பகுதி இது. நம்ம கீழே பார்த்த விநாயகர் கோவில், அதுக்கு மேலே படிகள் அமைக்கலை, கொஞ்சம் படி தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோராயமாக தான் மேலே ஏறி போகணும். பார்த்திங்கன்னா ஒரே காடாக இருக்குது. போவோம். இதுதான் வழின்னு சொல்லி நம்பி முருகப்பெருமாள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏறிட்டுருக்கோம். இருக்கா வழி? பார்த்து ஏறுங்க. அப்படியா? கொஞ்சம் தூரம் தான் அந்த மாதிரியா? ஆமாம், சூப்பர் சூப்பர். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு. நம்ம வழி இல்லை அந்த சைடு, நம்ம ஒரு தோராயமாக ஏறி போடலான்னு சொல்லிட்டு ஏறி போனோம். முருகப்பெருமாளை வேண்டிக்கின்னு நினச்சி கூட முடிக்கலை. அதுக்குள்ளேயும் முருகருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வழி கிடச்சிச்சு. நம்மளுக்கு தெரியுது கோவிலோட கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் தெரியுது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் முருகப்பெருமாள் அதாவது நம்ம கூப்பிட்ட அந்த குரலுக்கு உடனே வந்து நிற்பாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம அதை உணர்றதா இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு. மனசுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கொஞ்ச நேரம் எந்த பக்கம் வர்றது எப்படி போகிறதுன்னு தெரிலன்னு நினச்சோம். ஏன்னா மலை பகுதின்றதால நம்ம கொஞ்சம் பார்த்தே வர வேண்டியது இருக்குது. இப்போ வேறு வந்து 6 மணி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் பசங்களை இட்டுன்னு வந்தாலும் கொஞ்சம் சின்ன மலையாக இருக்கட்டும், அது பெரிய மலையாக இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக வர வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பயந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கோவில் இருக்குது. போகலாம். கோவில்கிட்ட போய் முதல் முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே காடு. கொஞ்சம் தூரம்தான், ஒரு 25 படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி நடந்து வந்தோம். சின்ன மலை தான், யார் வேணால் வரலாம். நான் அதுக்கு மேலே வழி இல்லைன்றதால நான் எப்படியோ நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் ஒரு 2 பாறை அப்படி ஏறி கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது. ஏறி வந்தால் பார்த்திங்கன்னா கோவில் தெரியுது பாருங்க. கிட்ட தான் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஏறி வந்தோம். இது பாருங்க, அது கொஞ்சம் தூரம் நம்ம அந்த பாறையெல்லாம் கடந்து வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இது ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா ஒரு நாகம் வடிவமாக என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வடிவம் செதுக்கியிருக்காங்க. இது அநேகமாக நாகமாக இருக்கும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கற்பூரம் கூட ஏற்றிருக்காங்க. ஒரு பாறையில் அப்படியே இருக்குது. கோவில் வந்துச்சு. நம்ம படிக்கட்டு வழியாக வந்தால் இந்த சைடில் தான் வரணும். நம்ம வந்து 2 வீலரில் அந்த மாதிரி வந்தால் அந்த சைடில் வர வேண்டியதாக இருக்கும். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் 4 தூண் கொண்ட மண்டபம் அமைஞ்சிருக்கு. நல்லா கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கு. எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா கோவில்.
சேவல் முருகருடைய கருவறைக்கு சுற்றி வர வழி ஒரு ஆள் போகிற மாதிரி இருக்கு. நம்ம முருகப்பெருமாளை ரொம்ப அற்புதமான காட்சியோடு தரிசனம் பண்ணிட்டோம். அவருடைய கோவிலுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே வள்ளி தேவியானை சன்னதி, இங்கே வள்ளி அம்மை, வள்ளி அம்மை சன்னதி கூட பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட்டாக தான் இருக்குது கருவறையில். இது வந்து வள்ளி அம்மையோட கருவறையோட விமானம். திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடில் முருகப்பெருமாளுடைய விமானம், கருவறையோட விமானம் சுற்றி வர வழி. பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்புறமாக மலைகள். நம்ம வந்து 2 வீலரில் வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் வராங்க. அபிஷேக நீர். இந்த சைடில் தேவயானையோட கருவறையோட விமானம் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 2 வீலரில் வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் வரணும். இங்கே தேங்காய், கற்பூரம் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. நம்ம வாங்கிக்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணலாம். கோவிலுக்கு எதிர்த்தாப்புலே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பாறை பார்த்தோம். இருட்டிச்சு, அதனால் நம்மளால் எங்கேயும் அந்த சைடில் போக முடியல. பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள் பாறை. இந்த சைடில் ஒரு வழி போகுது. இங்கே ஒரு பாறைக்கு மேலே ஒரு கற்பூரம் மாதிரி ஏற்றினா, அது எந்த பாறை அது? அந்த பாறையா? ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது தூரம் வந்து பார்க்கும்போது. கொஞ்சம் பார்த்தே வாங்க. பாருங்க பாருங்களாம்.
இந்த பாறை தான் ஒரு வித்தியாசமாக இருந்தது தூரம் இருந்து பார்க்கும்போது. இந்த பாறைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் உக்காந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த பாறைக்குள்ள அந்தாண்டிக்கா பாரு சந்து தெரியுது. பா இவ்வளோ பெரிய சந்து பா. ஏய் சூப்பர்ப்பா. இது இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த பாறையை பார்க்கணுன்னே இதுக்கு மேலே வந்தோம். பாருங்க ஒரு வித்தியாசமாக ஒரு தவுக்குல ஷேப்பில் இல்லை, தவுக்குல ஷேப்பில் இருக்குது. அது மூக்கு மேலே கரெக்டாக அந்த விளக்கு ஏற்றுற இந்த தீபம் ஏற்றுற அந்த இது வச்சுருக்காங்க பாருங்க. ஓ இதுக்கு மேலே எப்படி ஏறினா இந்த செயின் ஒன்று இருக்குது இந்த பாறை மேலே ஏறத்துக்கு. ஐயோ அப்படியா? இது பிடிச்சி எப்படி ஏறுது இது மேலே பாருங்க. இந்த செயின், இந்த செயினை பிடிச்சி இப்படியே மேலே ஏறணும். அப்படியே மேலே ஏறி அங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அது பிடிச்சிக்கின்னு அப்படியே நடந்து அப்படி போய் அது மேலே வந்து தீபம் ஏற்றின உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற அந்த கொஞ்சம் கிராமம் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த சைடில் கொஞ்சம் கிராமம் இருக்குது. அதுவும் இந்த பொதாருக்குள்ளே ஒரு ஒரு வீடு இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பாக தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறிய கிராமம் தான். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடு தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாது. நீங்கள் நேராக வந்து ஒரு ஈவினிங் டைமில் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம சூப்பரான இயற்கையான ஒரு இடம். இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப இருட்டி போயிடுச்சு நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை. இவ்வளோ இயற்கையான ஒரு இடத்துல முருகப்பெருமாள் ரொம்ப அற்புதமாக நின்ற கோலத்தில் தூரம் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக தெரிகிறாரு. அற்புதமான தரிசனம், இயற்கை சூழ்ந்து மலை மேலே ஃபுல்லாகவே மலை. நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இயற்கை ரசிக்கிறதுக்கே நீங்கள் கண்டிப்பாக அந்த சைடு வரலாம். செம சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான இயற்கையான ஒரு இடம் இது. நம்ம வந்து குடும்பத்தோடு வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இதை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் மன நிம்மதியோட அமைதியோடு இங்கே வந்து நம்ம இருந்துட்டு போகலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். நல்லா இருக்கு, சூப்பர். வாங்க வாங்க. வெங்காயம் வெஜிடபிள் ரைஸ் நல்லா இருக்கா? நல்லா அற்புதமான ஒரு அன்னதானம். நல்லா சூடாகவே இருக்குது. நல்லா மன நிறைவு, வயிறு நிறைஞ்சு நம்ம போகிறதுக்கு இங்கே அன்னதானமும் செய்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சது இங்கே வந்து அன்னதானத்துக்கு காணிக்கை நம்ம அரிசியாகவும் கொடுக்கலாம், இல்லை நம்மளால் முடிஞ்ச காணிக்கையாகவும் கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு சிறந்த தானம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கே வர பக்தருக்கு வயிறு நிறைவோடு போகிறதுக்கான நம்ம ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டு போகலாம். நீங்களும் கண்டிப்பாக வாங்க. அன்னதானம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருக்குமே, நம்ம அன்னதானம் நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். நிறைய வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணாமல், நிறைய பேர் கோவிலாண்டா நான் பார்ப்பேன் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படியே சாப்பிட கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டு நம்ம திரும்பி கூட இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும். வர எல்லாருக்குமே வந்து அன்னதானம் வந்து வழங்கப்படுது. வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இங்கே திருப்தியாக வயிறு நிறைவோடு போகலாம். எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. வேலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இவ்வளோ அற்புதமான இயற்கை சூழ்ந்து மலைக்கு மேலே ரொம்ப அற்புதமாக நின்ற கோலத்தில் முருகப்பெருமாள் அமர்ந்திருந்தார். நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
உலகத்திலே எங்கேயுமே காணாத கருவறைக்குள்ள 9.25 அடி உயரமுள்ள முருகர் சிலை இங்கே தான் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து மிளகாய் சித்தர் சுவாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலு மட்டுமே இந்த மலைக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இந்த பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா திருப்பணிகள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு அடுத்து பிறகு பார்த்தீங்கன்னா பாலமதி ராமகிருஷ்ணா சாது சுவாமி அவர்களால் கொஞ்சம் திருப்பணிகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ வந்து பெரிய ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. இன்னமும் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பணமாகவும் இல்லை பொருளாகவும் இங்கே வந்து கொடுத்து உதவலாம். இந்த கோவில் நல்லா அற்புதமாக வந்து கட்டமைக்கப்படுறதுக்காக இங்கே வந்து அதாவது திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். அதே மாதிரி இங்கே அன்னதானம் வந்து நடைபெறுது. அதுக்கும் நம்மளால் முடிஞ்சது அரிசி அந்த மாதிரி காணிக்கையாக நம்ம கொடுத்துட்டு போகலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது முருகப்பெருமாள். ரொம்ப அற்புதமான தரிசனம். தூரந்து பார்க்கும்போதே நம்மளை பார்த்து அப்படியே கிட்டவான்ற அளவுக்கு வந்து அவர் கூப்பிட்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். முகம் அந்த வடிவமே அவ்வளோ கலையாக அமைந்திருந்தது. ரொம்ப அற்புதமான வடிவில் எங்கள் முருகப்பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் கேவிக்குப்பம் மயிலாடும் மலைக்கு இங்கே மலைக்கு மேலே முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே பயனடைங்க. நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறதே தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா கண்டிப்பாக இங்கே வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணி பயனடைத்தோம். இந்த கோவிலில் ஒரு முக்கியமான வேண்டுதலை நான் பார்த்தேன். நான் வந்த பிறகு தான் பார்த்தேன். நான் இங்கே வந்து தேங்காய் வாங்கி வேண்டுதலாக இங்கே வந்து முருகப்பெருமாளை வேண்டிக்கின்னு குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல்வேறு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு முருகப்பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இங்கே வந்து தேங்காய் வந்து கட்டிட்டு அதில் ஃபோன் நம்பர் கூட எழுதிட்டு போகிறாங்க. அது எதனாலன்னு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் அது ஒரு வேண்டுதலாக இங்கே வந்து செய்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக இங்கே கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட விசாரிச்சுட்டு நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யலாம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த தேங்காய் வந்து இங்கே இருக்கிற தீபத்துக்கு தேங்காவை வந்து செக்காடி அந்த எண்ணெய் எடுத்து இங்கே வந்து கோவிலில் தீபமாக ஏற்றுறதுக்கான அதுக்கு தேவையாக வச்சுக்கிறாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் கேட்டுட்டு செஞ்சுட்டு போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மயிலாடும் மலைக்கு மேலே அமர்ந்திருக்கிற முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.